How to speed up your PC, laptop without formatting Windows OS. 12 tips to speed up. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லேப்டாப் டெஸ்க்டாப் வந்து ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா எப்படி வந்து இதாக நம்ம ஃபாஸ்ட் ஆக்குறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து டிப்ஸ் ஒன்று வந்து டெலிட்டிங் அன்வான்ட் டெம்பரரி ஃபைல்ஸ். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டார்ட் ரனில் போய்ட்டு டைப் பண்ணுங்கள் %temp ப்ரெஸ் பண்ணி என்டர் அடிச்சிட்டிங்கன்னா செலக்ட் ஆல் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl A அண்ட் ஷிஃப்ட் டெலிட் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா ரீசைக்கிள் பன்னில் இல்லாமலே அது கிளியர் ஆயிரும். ஸோ இதுதான் டிப்ஸ் 1. ஸோ இது ப்ராக்டிக்கலாக வந்து செஞ்சு பார்ப்போம். விண்டோஸ் ஆர் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ வந்து %temp ஓகே அடிக்கிறேன். இதில் வந்து இது எல்லாமே அன்வான்ட் ஃபைல்ஸ் தான். இதான் உங்கள் சிஸ்டத்தை வந்து ஸ்லோ பண்ணிகிட்ருக்கோம். இதை வந்து செலக்ட் பண்ணி Ctrl A ப்ரெஸ் பண்ணுறேன். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு டெலிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். ஆர் யூ ஷுர் யூ வாண்ட் டு பெர்மனெண்ட்லி டெலிட் திஸ் 3 ஐட்டம்ஸ்னு கேட்க எஸ் கொடுத்துட்றேன். கண்டினியூ கிளிக் பண்ணிடுங்க. ஸோ ஒரு வார்னிங் மெசேஜ் வருது. ஃபைல்ஸ் எதாவது ஓப்பனில் இருந்துச்சுன்னா மெசேஜ் வரும். இப்போ டெலிட் பண்ணிட்டோம். ஸோ ஃபைல்ஸ் டெலிட் பண்ணிட்டோம். திஸ் இஸ் டிப்ஸ் நம்பர் 1. இப்போ அதே மாதிரி ஸ்டார்ட் ரன் இல்லைனா விண்டோஸ் ஆர் ப்ரெஸ் பண்ணுங்கள். டைப் டெம்ப்னு டைப் பண்ணுங்கள். வெறும் டெம்ப்னு டைப் பண்ணுறேன். செட் ஆஃப் ஃபைல்ஸ் எனக்கு ஓப்பன் ஆகிருக்கு. இதை Ctrl A ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு ஆர் யூ வாண்ட் டு பெர்மனெண்ட்லி டெலிட் கேட்கு நான் எஸ் கொடுத்துட்றேன். ஸோ ட்ரை அகெயின் கிளிக் பண்ணுங்கள். ஸோ சில ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஸ்டார்ட் ரன். ஸோ இந்த டைமில் வந்து நம்ம டெம்ப் அடித்தோம்ல, அதே மாதிரி இதில் ப்ரீஃபிக்ஸ்னு டைப் பண்ணணும். PREFETCH. ஸோ இதில் விண்டோஸ் ஆர் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரீஃபிக்ஸ் டைப் பண்ணுறேன். ஸோ டோன்ட் கரண்ட்லி ஹேவ் பெர்மிஷன் வருது. ஆக்சஸ் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து Ctrl A ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் டெலிட் ப்ரெஸ் பண்ணுறேன். ஆர் யூ ஷுர் வாண்ட் டு பெர்மனெண்ட்லி டெலிட் கேட்கு 117 ஐட்டம்ஸ் எஸ்ன்னு கொடுத்துட்றேன். ஸோ இதில் வந்து ட்ரை அகெயின் பண்ணுங்கள். இல்லைன்னா ஸ்கிப் கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து %temp கொடுத்து நீங்கள் ஃபைல்ஸை டெலிட் பண்ணீங்க. செகண்ட் வந்து temp அதை டைப் பண்ணிவிட்டு ஃபைல்ஸை டெலிட் பண்ணீங்க. தேர்ட் வந்து ப்ரீஃபிக்ஸ் டைப் பண்ணிவிட்டு ஃபைல்ஸை டெலிட் பண்ணீங்க. ஸோ இதிலே ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அன்வான்ட் ஃபைல்ஸ் ஃபுல்லாக டெலிட் ஆயிரும். ஸோ இது டெலிட் பண்ணி முடித்தோடனே சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது உங்களுக்கே தெரியும். இந்த 3 டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் கண்டிப்பாக பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு எப்படி ஃபாஸ்ட்டாக இருக்குன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் வந்து ஓல்டு பிசி ஆர் ஓல்டு லேப்டாப் யூஸ் பண்ணிங்கன்னா ரிமைனிங் வந்து ஒரு 11 டிப்ஸ் சொல்கிறேன். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நியூ பிசி மாதிரி ஸ்பீட் கிடச்சிரும். அன்பு ஆன்லைன் டியூட்டர் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் டிப்ஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.